தனக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்ற இளைஞர் அணியின் தீர்மானம் குறித்து பதிலளித்துள்ள உதயநிதி, திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணியே முதன்மையான அணி. தான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் வதந்திகளே எனவும், அனைத்து அமைச்சர்கள் மற்றும் திமுக அமைப்பாளர்கள் அனைவரும் முதலமைச்சருக்கு துணையாக தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் தனது மனதிற்கு மிக மிக நெருக்கமான ஒரு பொறுப்பு என்றால் அது இளைஞர் அணி செயலாளர் பொறுப்புதான். அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் மனதிற்கும் மிக நெருங்கிய பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். துணையாக நான் வர வேண்டும் என்ற தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நேற்று 48,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 61,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சமும் கூச்சமின்றி பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்கட்சி தலைவர் புலம்பி தவிப்பதாக அம்மா உணவக சீர்கேடு குறித்த EPS கருத்துக்கு சென்னை மேயர் பிரியா கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மனம் இல்லை என தெரிவித்துள்ள மேயர் பிரியா, முதலமைச்சரின் அகராதியில் அரசியல் காழ்ப்புணர்வு என்று சொல்லோ சிறுமதியோ ஒரு நாளும் இருந்ததில்லை என கூறியுள்ளார். மேலும் திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் எத்தனை என்பதை மக்கள் நன்கு அறிவர் எனவும் விமர்சித்துள்ளார். சென்னையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் நவம்பர் 1ஆம் தேதியும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. IPL பாணியில் நடக்கும் இந்த கார் பந்தயத்தில் 7 அணிகள் பங்கேற்கின்றன. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் தடைப்பட்ட நிலையில் மீண்டும் நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாட்டில் உள்ள 57 மாநில கட்சிகளில் 39 கட்சிகள் 2022 முதல் 23ஆம் நிதியாண்டில் ஈட்டிய வருமானம் செலவு குறித்த அறிக்கையை ATR எனப்படும் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் சீர்திருத்த சங்கம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 39 மாநில கட்சிகளில் 2022 முதல் 23ஆம் நிதியாண்டில் தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிர சமிதி 737.67 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் 333.45 கோடி ரூபாய், திமுக 214.35 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் பத்திரங்கள். அதிக செலவு செய்த கட்சிகளில் 181.18 கோடி ரூபாயுடன் திரிணாமுல் காங்கிரஸ் முதலிடத்தில் உள்ளது. தொடர்ந்து YSR காங்கிரஸ் 79.32 கோடி ரூபாய், PRS 57.47 கோடி ரூபாய், திமுக 52.62 கோடி ரூபாய் மற்றும் சமாஜ்வாதி 31.41 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை நேற்று வெளியிட்டது. exams.nta.ac.in என்ற இணையதளத்தின் வாயிலாக நீட் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது வெளியாகியுள்ள இந்த முடிவின் வாயிலாக எந்தெந்த தேர்வு மையங்கள் அல்லது நகரங்களில் மோசடி நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு உருவாகியுள்ளது. நீட் தேர்வுகளை தொடர்ந்து UPSC தேர்வுகளிலும் குளறுபடி நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் தேர்வாணைய தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே மனோஜ் சோனி ராஜினாமாவை மத்திய பணியாளர்கள் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சகம் இன்னும் ஏற்கவில்லை எனவும், தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் ராஜினாமா செய்வதாக அதில் மனோஜ் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் இருவரும் தொலைபேசி வாயிலாக பேசினர். இதுகுறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கான வேட்பாளராக நியமிக்கப்பட்டதற்காக தனக்கு ஜெலன்ஸ்கி வாழ்த்து தெரிவித்ததாகவும், அடுத்த அமெரிக்க அதிபராக உலகத்திற்கு நான் அமைதியை கொண்டு வருவேன் எனவும், உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் கூறியுள்ளார்.
காஷ்மீரில் பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டிவிடவும் தாக்குதல் நடத்தவும் பாகிஸ்தானில் நன்கு பயிற்சி பெற்ற 55 பயங்கரவாதிகள் அம்மாநிலத்திற்குள் ஊடுருவி உள்ளதாகவும் அவர்களை வேட்டையாடுவதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டோ படை வீரர்கள் 500 பேரை இந்திய ராணுவம் களமிறக்கி உள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீரில் உளவுத்துறையும் தனது கட்டமைப்பை வலுப்படுத்தி உள்ளதுடன் பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை ஒழிக்கவும் பணியாற்றி வருகிறது. பாகிஸ்தானின் மறைமுக போருக்கு பதிலடி கொடுப்பதற்காக 4000 வீரர்களை காஷ்மீருக்கு ராணுவம் கொண்டு வந்துள்ளது. நவீன ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களுடன் பதுங்கி உள்ள பயங்கரவாதிகளை கண்டறிந்து ஒழிக்கும் பணியிலும் ராணுவ வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடியின் எக்ஸ் சமூக வலைதள கணக்கை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து தற்போது 10 கோடி என்ற சாதனையை தாண்டி உள்ளது. இப்பட்டியலில் உலக அரசியல் தலைவர்களில் பாரக் ஒபாமாவுக்கு அடுத்து 2வது இடத்திலும் ஒட்டுமொத்தமாக 7வது இடத்திலும் மோடி உள்ளார். இதற்காக பிரதமர் மோடிக்கு எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அதிகம் பின்பற்றப்படும் உலக தலைவராக இருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வரும் இந்திய கிரிக்கெட் வீரர் ருத்துராஜ் கெய்க்வாட் தேசிய கிரிக்கெட் அணியில் தேர்வு செய்யப்படாததற்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மற்றும் பத்ரிநாத் ஆகியோர் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்வுக்குழு பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் கிருஷ்ணமாச்சாரியும் இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்றால் நடிகைகளுடன் சுற்றுவதாக தலைப்பு செய்திகளில் வர வேண்டும், உடம்பு மற்றும் கைகளில் பச்சை குத்தி இருக்க வேண்டும், மொத்தத்தில் நல்ல PR வைத்திருக்க வேண்டும் போல என பத்ரிநாத் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இலங்கையின் தம்புலாவில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 9வது சீசன் நடைபெற்றது. ஏ பிரிவு லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் நிட்டா தர் பேட்டிங் தேர்வு செய்தார். பாகிஸ்தான் அணிக்கு பூஜா தொல்லை தந்தார். இவரது வேகத்தில் பாகிஸ்தான் விக்கெட்டுகள் மலமளவென விழுந்தன. சுலப இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு ஷெஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா ஜோடி நல்ல துவக்கம் கொடுத்தனர். இந்திய அணி 14.1 ஓவரில் 3 விக்கெட்டுக்கு 109 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையில் பல்வேறு சூழ்ச்சிகள் உள்ளதாகவும் சென்னையில் தங்களை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எனவும் ரஞ்சித் பேசியுள்ளார். மேலும் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்ட முடியாது. அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். இந்த படுகொலையை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். காவல்துறை விசாரணையை நாங்கள் நம்புகிறோம். சென்னையில் மட்டும் 40% தலித் மக்கள் உள்ளனர். மெட்ராஸில் எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது. இந்த படுகொலையை எளிதாக கடந்துவிடலாம் என நீங்கள் நினைக்காதீர்கள். இது ஒரு எச்சரிக்கை என கடுமையாக பேசியுள்ளார்.